நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய பிதாவின் ஒரே பேரான குமாரனாக இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறுகிறேன். இன்றைக்கும் 2 நாள் கழித்து நாம் இந்த பணித்துயில் வாயிலாகவும் நமது சேனலில் இணைந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் துக்கம் முடிந்து போம். சங்கீதம் 147 அதிகாரம் 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். மேலை நாடுகளில், விசேஷமாக அமெரிக்காவில் நீல கிறிஸ்மஸ், அதாவது ப்ளூ கிறிஸ்மஸ் என்று ஒன்றை அங்கு கொண்டாடுகிறார்கள். அதாவது ஒரு குடும்பத்தில் யாரையாவது இழந்துவிட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு இழப்பினால் துக்கத்திலும் துயரத்திலும் இருப்பவர்களுக்காக இந்த விசேஷ ஆராதனை ஒழுங்கு செய்யப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட நல்ல நேரங்களில் குடும்பத்துடன் இருக்க முடியாமல் தனிமையில் வாடுபவர்களுக்காகவும், சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய நேரத்தில் கண்ணீருடன் இருப்பவர்களுக்காகவும் நடத்தப்படும் ஆராதனை இது. சரி, இதனை ஏன் ப்ளூ நிறம் என்ற நிறத்துடன் இணைத்து பேசுகிறார்கள்? வெள்ளை வர்ணம் தூய்மையையும், பச்சை நிறம் பசுமையும் குறிப்பது போல நீல நிறம் துக்கத்தை குறிக்கிறது. நாட்டிற்காக சேவை செய்து மரித்து போன காவல்துறையினருக்காகவும், இராணுவ வீரர்களுக்காகவும், தீயணைப்பு வீரர்களுக்காகவும் வீடுகளில் நீல நிற விளக்கு எரியப்பட்டு அவர்கள் குடும்பங்களுக்கு தங்கள் அனுதாபத்தை தெரிவிக்கும் பழக்கம் ஒன்றையும் ஏற்படுத்தியுள்ளனர். இந்த விசேஷ நிகழ்ச்சிகளும் நீல நிற விளக்குகளும் ஒருவருடைய துக்கங்களையும் பாடுகளையும் கண்ணீரையும் உண்மையிலேயே நீக்கிவிடுமா? இதனால் துக்கம் நிவர்த்தியாகுமா? தனிமை நீங்குமா? இப்படி இந்த வகை பாடுகளிலும் துக்கத்திலும் தனிமையிலும் இருப்பவர்களுக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அழுகிறவர்களுடனே அழுங்கள். ரோமர் 12 அதிகாரம் 15 வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும். அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 35 வசனம். ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 18 வசனம். இவைகள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடிய பொருள் செலவில்லாத சில உதவிகள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். ஏசாயா 53 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் இப்படி சொல்கிறது. நமக்காக துக்கத்தை அனுபவித்து நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்த இயேசுவிடம் துயரப்படுகிறவர்களை வழிநடத்துங்கள். அவரே சமாதானத்தின் காரணர், நம் கண்ணீர் யாவையும் துடைப்பவர். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஏசாயா 60 அதிகாரம் 20 வசனம் என்ற வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்குமாறா தேவன் நம் அனைவர் துக்கத்தையும் நிவர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமேன்.